எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நைட்டு டின்னர் அப்போ என்ன தான் சாப்பிட்றது? காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுன்னு காமிக்கிறாங்க. ஆனால் டின்னர் என்னன்னு காமிக்கலையே அப்படின்னு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, என்னோட டின்னர் பிளேட்டு தெரியும். டின்னர் பிளேட்டில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கணும். கார்ப் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஸோ எல்லாமே இருக்கணும். ஸோ என் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாம்பழமும் இருக்கும். ஆக்சுவலி மாம்பழத்தில் உள்ள சுற்றி இருக்கிறதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டாங்க. ஸோ கடைசி மிஞ்சினது எனக்கு இதுதான். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்னஸுக்காக அந்த மாம்பழத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அதுமாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு சின்ன பீஸு நம்ம டெய்லி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக அது நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பன்னீர் அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு. அதேமாரி முட்டை வந்து பொதுவாக அது வந்து ஒரு ஹோல் ஃபுட்டு. அந்த முட்டையில் இல்லாத சத்தே கிடையாது. ஸோ நம்ம டெய்லி ஒரு 2 முட்டை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்பல்சரி நம்ம ஒரு க்ரீன் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அது கீரையாக இருக்கலாம், வெண்டைக்காவா இருக்கலாம், அவரைக்காவா இருக்கலாம். இன்னொன்று இந்த வெண்டைக்காய் கூட இன்னும் ஒரு குத்து கீரையும் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கீரை சேர்க்கலை, அதுக்கு பதில் வெண்டைக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய லன்ச் பிளேட். இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா சத்துமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். இதனால் வந்து உங்களுக்கு வயிறு வந்து நல்லா ஃபில் ஆகிடும். ஆனால் வயிறு உப்புன மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரவே வராது. மெயினாக வந்து உங்களுக்கு வெயிட் போடாது. உங்களுக்கு வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு டின்னருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு. ஸோ இதை பார்த்து நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதையே சாப்பிட்ணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. இன்னொன்று சாப்பிடும்போது வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கொஞ்சமாக நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணி வந்து எப்போயுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி சீனி கிழங்கும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறது தப்பே கிடையாது. நான் எப்போயுமே தண்ணி பக்கத்தில் வச்சுப்பேன். சாப்பிடும்போது இடையில ஒரு டைம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்பேன். அப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே நான் தண்ணி குடிப்பேன். அந்த தண்ணி குடிக்கிற ஹேபிட் எனக்கு உண்டு. ஸோ நீங்களும் உங்களுக்கு தண்ணி குடிக்கிற ஹேபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்ல. தாராளமாக தண்ணி குடிக்கலாம். ஆனால் நிறைய வயிறு முட்டை தண்ணி குடிக்காமல் கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என் பிளேட்டை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.